இவர்கள் பிறந்த தள்ள தமிழ்நாட்டில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடியது இந்த முல்லை நாடு. இந்த முல்லை நாட்டிலே முரளை என பெறப்பட்டு சேரவும் சிறப்போட விளைச்சாற்று யாரங்கே ஒரே ஆள் ஜாட்டி எக்ஸ்ட்ரா உதவாங்கிற கம்ப்ளைண்ட் உதவாங்கிற கம்ப்ளைண்ட் அங்கே வந்து உதவாங்கிற அங்க வந்து உதவாங்கிறிய நீ வாங்குற உத அங்க உட்காந்து வந்து பிசுறு அடிக்கிற ஐயா ஏன்டா நான் அடி வாங்குறது இவருக்கு அடிக்கிறா பிசுறு ராஜா உங்களுக்கு பிசுறு அடிக்காது ஏன் உங்களுக்கு பிசுறு அடிக்காது அடிக்கிற செவிடாப்பா ஓய்ங்க ₹100 எனக்கு ₹20 நீ உதவ சக்க நீதான் வாங்கணும் அவரு அடிக்கிற சக்க அதனால அவருக்கு அதிகமா அந்த பட்டாய்ப்பா நாடகம் ஓய்ங்க நாடகம் பார்த்தது ஏங்க இந்த காசு என்னன்னு சொல்லி கொடுத்தாரு அவரு ஓகே வெண்ண 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 காக்கா வெண்ண காக்கா வெண்ண வச்சிருக்கேன் காக்கா டேய் சொல்லிட்டு வந்தேன் நான் வரும்போது அவன் குடிச்சு குடுறா சொல்லிட்டு வந்தேன் காக்கா கலைவாணிக்கு கொடுக்கின்ற அன்பளிப்பு இதுக்கு எழுது வேற அன்பளிப்பு கிடையாது திருச்சபையை நாடி வந்திருக்கின்றேன் நான் யார் எப்பேர் வச்சவன்
என்னுடைய நாட்டின் பெயர் மரியாதையாக சொல்லு. அப்புறம் தூங்கிடலாமா? வெளியே வந்து நான் யாரு எவரு அப்படி கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நீதானே? ஆமா. எனது அருகாமையில் இருக்கக்கூடிய என்னத்து கத்தி நடக்குது சொல்லு. நாங்கத்தான் பணத்தை வாங்கி போட்டு கத்தி நடக்கும். ஒரு ஊர்ல நாடகம் 4 மணிக்கு 10க்கு போட்டு அசுல ஆவலையா? வந்தியா சாப்பிட்டியா? அருமையான சாப்பிட்டேன். ஏதோ ஒரு குழந்தை அழகான முறையில் இத்தனை பேருக்கு முன்னாடி நடந்து வந்து மிகப்பெரிய கஷ்டம் தான். அதை பிடிக்கும் எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம். இத்தனை பேர்களையும் தாண்டி காசு கொடுக்க பாப்பா வாங்க இருந்த போதிலும் இந்த முல்லை நாட்டு வேந்தன் மூன்றெழுத்து எப்படி முல்லை நாடு. இந்த முல்லை நாட்டிலே இந்த முல்லை நாட்டிலே முல்லை வெங்காயத்துல பாக்கெட்ல அது சொல்ல மாட்டாங்க. வாங்கி வைக்கல வீட்டுல ஒவ்வொரு இந்த முல்லை நாட்டு வேந்தன் முரளி வருகிறேன் என்றார். என்ன நடந்து கிடக்குற ஐயாவுக்கு நீங்க நடப்பு சரியா சரியா நான் கேட்டா கூட சண்டைக்கு வருவாங்க. நான் லோட்டல ஊர் வேற வாங்கி வச்சுக்கிறேன். நம்ம என்ன சொல்லி மடையா எவ்வளவு அடிக்கிறாச்சுக்கோ. எந்த ஊராக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் ஒரே மேடை தான். அப்படியே அடிச்சுங்க நடக்க வேண்டியமா ஓட்டு பண்ணலாம். இந்த முல்லை நாட்டு வந்து என்ன
என்ன நினைக்கிறோம் மனசுல? இல்ல உங்க மனசுல என்னடா நினைச்சீங்களா? இது என்ன ஆட்கள் பண்ணி வச்சா உனக்குத்தான் தெரியும். இந்த முல்லை நாட்டு வேந்தர் முரளி வருகிறேன் என்றார். இல்லாது நான் தாரேன் இருக்கட்டும். யார் வம்புக்கு போறதில்ல, யார் துக்கு போறதில்ல. சரி சொல்லினா வா இன்னும் 100 வாங்கினா ஒரு 100 பேத்துல நான் மண்ணு மூட்டை கழிவு போயிடுவேன். பஸ்ல வேற ஆகலையா எனக்கு ஒன்றும் கிடையாது. இருந்த மாதிரியும் நான் வருகிறேன் என்றால் கருவில் இருக்கும் குழந்தை கூட கட்டி வாய் வச்சு எனக்கு அடங்கும். இந்த முல்லை நாட்டு வேந்தனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அவை காவலர்கள் 2 பேர்கள். ஏண்டா இந்த நரிக்குட்டி வந்து விட்டாய், அந்த கூட வச்சு வந்திருக்கிறேன். ஏதோ ஒரு பூல கொள்ளாது நீ ஒத்த வாங்கித்தான் சாப்பிட பெரிய மனுஷனா நீ பிள்ளை காமிச்சு ஓவராகுது. என்னடா புண்ணாகுது? நீ அடிச்சாடியில பாரு மூத்திரம் பேசி அதே மூத்திரமான பேசியான்னு தெரியல. அது மோத பாருங்க. யாரும் ஊர்ல காரி போயிலையே, ஒரு வெளி ஊருக்கு வரோம். எங்கன்னா ஒரு துணி சுத்தம், ஒரு தலை சுத்துங்கடா. நாடே திருந்தா நீர் திறந்த மாட்டேடா. முக்கியமான அண்ணன் ஒரு வந்துக்கிறோம். எங்கன்னா ஒரு துணி சுத்த, ஒரு தலை சுத்துங்கடா. ஏன் வாங்கறதுக்கு என்ன பண்ற? ஏன் தலை இது மாதிரி ஷாம்பு போட்டு கஷ்டப்படாதா? தலை பாரு நல்லா முருங்கா பிஞ்சு விட்டுல. இந்த மாதிரியா நானு வரும்போதுதான் ஷாம்பு போட்டு கசிக்கினேன். என்ன ஷாம்பு? என்ன ஷாம்பா? சுக்கு ஷாம்பு. ஷாம்பு இல்ல, ஷாம்பு. அந்த சிக்ஸ் ஷாம்புலாம் போடாதீங்கம்மா. அதுல கெமிக்கல் அதிகமா கலக்குறானுங்க. புதுசா ஒரு ஷாம்பு விட்டுக்கிறாங்க. என்னது? டிஜெண்ட் போல்ட். காலையில ஒரு ரூபாய் எடுத்து போய் கடையில எனக்கு ஒரு டிக்கெட் போட உங்க பையனே போவான் கடைக்கு. பாத்துட்டியா? பையன் பேர் என்ன? என் பையன் பேர் ரியாஸ். பாத்துக்கோ. பையன் பேர் கேஸ், பொண்ணு பேர் சிலிண்டர். கேஸ் சிலிண்டர். நாளைக்கு அவனுக்கு சிறியவர்கள் அனைவரும் ஆமாங்க ரூபாய் எடுத்து போய் கடையில ஒரு டிக்கெட் போட்டு கொடுங்க. சரி, ஒரு டிக்கெட் போட்டு கொடுங்க. கேட்போம். வேற என்ன ஷாம்பு? மடைக்கா டிக்கெட் போட்டு கிடையாது. ஒரு வார்த்தை சொன்னாலும் ஒழுங்காக சொல்லணும். டிக்கெட் போட்டு கிடையாது. காரா ஷாம்பு. காரா ஷாம்பு. காரா ஷாம்புடா. போசிய போட போறங்க. காரா ஷாம்பு. காரா ஷாம்பு இல்ல, நீரா ஷாம்பு. எப்ப மாத்துனாங்க? 2050 மாத்துனாங்க. ஏண்டா காரா ஷாம்பு. யாரும் காய் முடியல. என்ன என்ன இல்ல இதுவா? இந்த மாதிரி தான் நைட் ராவல்ஸ். வண்டி ஆவணி போற லோடு தரப்பு சொல்றது ஏத்திக்கினா இப்ப சாணிக்கு போகுது. யார் போடுங்க? பெண்களுக்கு தேவையான துணி நீ போட்டு அந்த மானத்தை வாங்குறியா? யார் போடுவாங்க? பெண்களுக்கு தேவையான வேலை பாடாப்பா. ஏமா குழந்தை அழுது பாரு. ஏன் குழந்தை அழுது தெரியுது இல்ல? ஏன் வரும்போது கைப்பேர் போட்டு ஆண் மாட்டு வருது. வர்றாரு பாரு. பொண்ணு எடுத்தா போடணுமா? வேலை பாடுறா போதும். நாங்களும் போடுவோம். நாங்களும் போடுவோம். என்னத்துக்கு? எவ்வளவு துணிலாம் போட்டு பார்த்தேன். பேண்ட் போட்டு பார்த்தேன், டவுசர் போட்டு பார்த்தேன், சட்டி போட்டு பார்த்தேன். இதுல இருக்கிற மகிமேதனம் கிடையாது. என் பொண்ணு எடுத்தா போடணுமாடா? பொண்ணு எடுத்து மட்டும் ஆம்பளை போற ஜீன்ஸ் பேண்ட், டி-ஷர்ட் நல்லா டைட்டா மாட்டிக்கின்னு மெட்ராஸ் மெயின் ரோட்ல சூத்த ஆட்டி போறாங்க. எவ்வளவு துணியில போடு. இதுல இருக்கிற மகிமேதனம் கிடையாது.
இதை போட்டாதான் வெய்ய நேரத்துக்கு ஏசியில வர மாதிரி காத்து ஜில்லு 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 ஜில்லு. அது மட்டும் இல்ல, இந்த துணியில வேற மைக்கம் உண்டு. போன ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு 2 கம்பெனி வேன் கொடுத்து பஸ்ல தான் நாடத்துக்கு வந்தேன். பஸ்ல கண்டரை டிக்கெட் கேட்டாரா, துட்டு எங்க தேர்ச்சி கொடுத்தா இதை போறாங்க. அப்படி கிடையாது, பண்ணிதான் ஒரு கண்டரை ஒரு பேச்சு முறைக்கு நான் ஒரு பேசஞ்சர் எனக்கு டிக்கெட் கேளு. இது சார் தரேன் சார், தரேன் சார், தரேன் சார். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சிறுசேமிப்பு மையம். என்ன அடிக்கிறீங்க? என் பேர் தெரியல. என் பேர் தான் நயன்தாரா யாரு? தங்கச்சி நான் நாட்டுல படம் எடுக்கிறோம். ஷூட்டிங்க படம் எடுக்கிறோம். அசிங்கமாது. ஏமா நான் சொல்றேன், இந்த பெண்களை யாரும் தவறா நினைக்காதீங்க. உன் நல்லத்தான் சொல்றேன், உன் நன்மை தான் சொல்றேன். மண்ண துணாலும் மறைய துணணும். ஒரு வேலை செய்தா காமரையும் பூ மாதிரி செய்யணும். ஏன்னா இதெல்லாம் மக்கள் திருத்தத்து தடாது. இது பேருனா நைட்டி. நைட்டியா போட்டுறா நைட்டிடா. இது ஏன் நைட்டின்னு பேர் வச்சான்? நைட்ல போறதால இதுக்கு நைட்டின்னு பேர் வச்சான். எது நைட்ல போடுது? எப்ப வேணா போட்டு மாநகரா சுத்த வேண்டியதான் மாட்டிக்கணும். மாட்டிக்கணும் மல்லி கடைக்கு போடுதுங்க. அவன் கடைக்காரன் கண்ணு எப்படி தெரியல. சக்கரை இடத்தட்டுல போறான்னா பராமரி கீழே போட்டீங்க. ஒரு பொம்பளையா போறா அடக்க தேவை. அடக்கன்னா அவன் அமைதி. அடக்கமா ஒரு கடைக்கு போறோம், ஒரு உடம்பு சரியில்லையா, உள்ள பட்டில ரிசல்டா குளிச்சுட்டு உள்பாடு கட்டி புடவை கட்டி ஜாக்கெட் போட்டு போனோம். மருந்து கடை கட்ட வந்து கொடி கட்டி சிந்து மாட்டிக்கின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போடுதுங்க. அவன் டாக்டர் கண்ணுக்கு எப்படிக்குது தெரியல. அவன் ஊசியில மருந்து ஏற்றி கையில் ஆட்டுறான்னு செவுத்துல ஆட்டிக்கிறான். முன்னாடி சோம்பேறிங்கடா, வீட்டுல ஒரு கை குழந்தை இருக்கும். அது எங்கடா புலப்பாட்டி சட்டி போட்டு படிப்பு போட்டு அதுக்கு ஒரு நைட்டி மாட்டி விட்டுறாங்க. அதை அளவு பார்த்து எடுக்கிறாங்க. அதை மாட்டி விடுறது அதுக்கு அம்மா அப்பா காசு போய் உள்ள வயசான கேள்வி இருக்கு. 4 ஏழு காலகாலம் போற மாதிரி அது எங்கடா புலப்பாட்டு பால் மாதிரி அது ஒரு நைட்டி மாட்டி விட்டுறாங்க. அது ஒரு நைட்டி மாட்டி தான் படிக்காது. அது ஏன்னா ரோட்டுல ஒண்ணுக்கு இருக்கு வந்தா பேய் வரல. ஏங்க போற இப்ப சாமி வீதி விழா வந்து பாரு. அப்ப நைட்டி மாட்டி தீபாவளி போட்டதான் தேங்காய் உடைக்கிற மோங்கி அடிக்கிறான். அவன் வண்டி மடுக்கிறான். தீபாவளி கேட்கறாங்க பண்ணா போறா பக்கம் பார்த்தா சாமி ஊர்ல சாத்துப்படி நடக்க போறது இல்ல. சாத்துப்படி வாங்கினா 1 லட்சம் 1.5 லட்சம் ஆகுது. ஆளுக்கு ஒரு சாமி நைட்டி மாட்டி விட்டுருப்பாங்க. மனிதனமும் பேசக்கூடிய வார்த்தை தமிழுக்கு மூன்றெழுத்து. அந்த தமிழையே சுவாசித்துக் கொண்டிருக்கும் ஆமா இது அப்படி என்னை ஈட்டெடுத்த அன்னைக்கு மூன்றெழுத்து. அது மட்டும் கிடையாது, பாசமாக ஓடி அழைத்துக் கொள்ளும் அப்பா என்கின்ற மூன்றெழுத்து கிடையாது. இறுதி வரைக்கும் கூடவிருக்கும் மனைவி என்கின்ற மூன்றெழுத்து. பிள்ளை என்கின்ற பிள்ளைகளுக்கு மூன்று. அந்த மெத்த கொண்டு போய் 2 ஆணி தான் வாங்க சைட்ல அடிக்கும். அப்படி இந்த 3 இடத்துக்கு நாய் சாதாரண பொருளா? நாய் நன்றி உள்ள பிரியாணி.
நான் என்ன அடிக்கிறேன் நீ ஏதோ துணியை வச்சு மறைக்கிற கேள்வி வருது நான் அடிக்கிறேன் துணி வச்சு மறைக்கிறது போன திங்கட்கிழமை 4 மழை தூரப்படுது உங்க நடுப்பு பெரிய பொண்ணியா மோட்டர் போடி போட்டு முடிச்சியா நான் மழையா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் மழை பெய்யா மோட்டர் காய் போயிடும் அதனால துணியை போட்டு முடிச்சேன் நீ ஆச்சா ஏன் மோட்டர் காய் போடும் நான் மட்டும் போதியே வாங்கத்துல இந்த 3 கரமாத்தி கைவிதான் வந்து கிடையாது என்னடா உங்களுக்கு உன்னை கண்ணு மண்டையில இருக்கிறான் தொடையில இருக்கிறான் என்னடா புண்ணா கிடையாது என்ன நினைப்பா கட்ட வர புண்ணு தானே இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நேற்று ஆடி பண்ணுறது சூழ்நிலை அப்படி வெடிக்கிற அப்படியே ஏதோ தெரியாத கால் போட்டுடுச்சு அதுக்காக வாயில அடிச்சுக்கிறதா சூத்திலே ஆச்சுப்பான் இந்த 3 இடத்துக்கு முக்கியத்துவമായ மாந்த இந்த முல்லை நாடு இந்த முல்லை நாட்டு வேந்தனாக முரளியான பேர் வச்சு என்னங்க முரளி பேரை கட்டா என்னங்க முரளி வெளியே வந்து விட்டால் ஒரு முரளியே கிளம்பும் நீங்களா சாதாரண ஆளா எப்படிப்பட்டவர் வீரம் இல்லை தகுதி இல்லை அந்தஸ்து இல்லை கௌரவம் இல்லை உன் வேத்தை பத்தி ஏன் ஒருத்தருக்கு தான் தெரியும் போன மாசம் கூட நீங்க மதுராந்த பஸ் ஸ்டாண்ட்ல புரியா சீட்ல உதவி வாங்கி இருந்தீங்க இதுவரை நான் எங்கன்னா வெளியே சொல்லி இருப்பேனா நான் மதுராந்த பஸ் ஸ்டாண்ட்ல புரியாசி கத்தி கத்தி வச்சா இதுவரை நான் எங்கன்னா வெளியே சொல்லி இருப்பேனா என் மனசாடு போட்டு மக்கள் நான் காலை போட்ட 10 7 பேர் கால போறாங்க போய் சரியா அப்படி இருந்த போதிலும் எனக்கும் தாய் தந்தை கிடையாது பிறந்த முதல் நாளே நாடகத்தின் வழியாக அது இல்லையா எனக்கோ தாய் தந்தை கிடையாது வடையா ஊசி பட்டு பிறந்தாரு சிறிய வயதிலே என்னுடைய தாயும் தந்தையும் ஊசி மேலே அப்படி குழந்தையாக இருந்த இலை என்னுடைய அக்கா தூக்கி எடுத்து வளர்த்து இவ்வளவு பெரிய மனுஷனாக இருக்கின்றார் அப்படி இருக்கும்போது இந்த திருநாட்டிலே சந்தோஷமான செய்தி என்ன ஊரு தூக்கு பண்ணினானா விளங்காதவனே விவசாய கட்டணே கத்தி கட்டணே போக்கட்டணே மாயன் நல்ல வார்த்தையே வராது நாட சாட்டு 4 காசு போல மாயன் நல்ல வார்த்தை வராது யாரா தூக்கு சேர்த்துட்டாங்க எப்படி கேட்கலாம் சொன்னாங்க ஐயா உண்டி ஓடிச்சா நாடகம் 4 காட்சி போல மகிழ்ச்சியாரி செய்து சொன்னாங்க யாரா தூக்கு மாதிரி செஞ்சுட்டாங்க எப்படி கேட்கலாம் யாரா காட்டு நட மாறீங்க சின்ன பையன் தவறுபட மனசுல வச்சு சந்தோஷமான செய்தி என்கிறேன் சந்தோஷமான செய்தி சொல்றது மனசே சந்தோஷமாயி போச்சு சந்தோஷமான செய்தி சொல்றீங்க யாருன்னா லாரில மாட்டிக்கினாங்களா சதுல மடிக்கு அடிக்கிறாங்க அப்படி இருந்தும் குழந்தையாக இருந்த எனக்கு சிறு வயதிலே என்னுடைய அக்கா சத்தியவதி என்று சொல்லக்கூடியவர் சத்திய ஒரு நாட்டிலே ஆளுகிற சத்திய சில மன்னனுக்கு ஒரே மனைவியாக ஒப்பற்ற மனைவியாக சீரம் சிறப்போடு மாற்றி வருகிறார் என்று சொன்னால் சொத்துக்களிலே கொண்டு வரும் என்பதற்காக
எனக்கு என்ற ஒரு நாட்டை ஏற்பாடு செய்து கொடுத்து அந்த நாட்டுக்கு முல்லை நாடு என பெயரிட்டு சீரும் சிறப்போடு அரசாட்சி இருந்த போதிலும் இதனால் தோன்றாத ஆசை ஒன்று தோன்றுகிறது. என்ன ஆசை தெரியுமா? திருமண ஆசை வந்திருக்கிறது. ஆமா, இந்த திருமண ஆசை நிறைவேற வேண்டும் என்றால் இப்போதே சத்தியநாடு